கடந்த ஒரு வார காலமாகவே பத்திரிக்கையிலையும் சரி, செய்தித்தாள்கள்லையும், ஊடகங்கள்லையும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. இல்லை, சமூக வலைதளங்களில் இது தொடர்பான மீம்ஸுகளும் செய்திகளும் தொடர்ந்து பரவிக்கிட்டே தான் இருக்குது இந்த ஒரு வார காலமாக. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த 3 மாவட்டத்தில் இருக்கிற மக்களோட கனவு திட்டம் அப்படின்னு இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை சொல்கிறாங்க. கனவு திட்டம்னா, இந்த திட்டம் வந்துட்டால் போதும்பா, எங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம், அரசாங்கம் இந்த திட்டத்தை மட்டும் செயல்படுத்திட்டாங்கன்னா எங்களுக்கு போதும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறது தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம். குறிப்பாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த 3 மாவட்டத்துடைய மக்கள் இந்த திட்டம் எப்போ வரும் அப்படிங்கிறத ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த திட்டம் செயல்படுத்திட்டால் குடிநீருக்கு எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, விவசாய நிலங்களெல்லாம் ரொம்ப செழுமை அடையும் அப்படின்னு அவங்களுடைய தரப்பிலிருந்து சொல்லப்படுது. இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வெற்றிகரமாக அரசாங்கமும் செயல்படுத்திட்டாங்க. அப்படின்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னா என்ன? எல்லாரும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி அப்படிங்கிற ஒரு பெரிய அணை இருக்குது. இந்த அணையிலிருந்து மழை காலங்களில் தண்ணீரானது சேமித்து வைக்கக்கூடிய அளவை தாண்டி அதிக உபரி நீராக வெளியேறத காளிங்கராயன் அப்படிங்கிற ஒரு அணைக்கட்டை ஒன்று உருவாக்கி, அது மூலமாக ஆறுகளில் போகக்கூடிய உபரி நீரை குளங்களுக்கு மாற்றி, குளங்களில் இருக்கிற அந்த உபரி நீரை எல்லா வயல்வெளிகளுக்கும் கொண்டு போகிறது தான் இந்த திட்டத்தோட பிரதான நோக்கம். கிட்டத்தட்ட 24,468 ஏக்கர் வயல் நிலங்களுக்கு இந்த உபரி நீரை கொண்டு போகிறதுக்கான திட்டம்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு இந்த திட்டத்துக்கு ஒரு பெரிய பெயரையே வச்சுருக்காங்க விவசாயிகள். இதுக்கு கிட்டத்தட்ட 6 நிலையங்கள் அமைச்சு, அந்த 6 நிலையங்கள்லையும் பம்பிங் ஸ்டேஷன், அதாவது நீர் உந்து நிலையம் அப்படின்னு சொல்லலாம். நீர் உந்து நிலையம்னா, ஒரு இடத்துல தேங்கி இருக்கிற நீரை மற்றொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த நீர் உந்து நிலையத்துடைய பிரதானமான வேலை. இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் 6 நிலையங்களை அமைச்சு, இதன் மூலமாக உபரி நீரை வயல்வெளிகளுக்கு கொண்டு நீரை பாய்க்கிறது தான் இந்த நிலையங்களுடைய வேலை. இதுக்காக பவானி, நல்லகவுண்டம்பாளையம், திருவாச்சி, பூலநாயக்கம்பாளையம், அன்னூர், எம்மாம்பூண்டி அப்படின்னு 6 இடங்களை தேர்வு செஞ்சு 6 இடங்கள்லையும் நீர் உந்து நிலையத்தை அமைச்சு கிட்டத்தட்ட 24,468 ஏக்கர் வயல் நிலங்களுக்கு நீரை, அதாவது இந்த பவானியில் சேரக்கூடிய அதிகப்படியான உபரி நீரை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துடைய பெரிய உண்மையான ஒரு நோக்கமும், இந்த விவசாயிகளுக்கு அரசாங்கம் செஞ்சு கொடுத்த ஒரு நல்ல ஒரு செயலும் கூட. கிட்டத்தட்ட இது 2019ஆவது ஆண்டிலேயே இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கிட்டத்தட்ட 19, ஒரு 1916 கோடியே 41 லட்சத்துக்கு ப்ராஜெக்டை இதை பேஸ் பண்ணி இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க தமிழக அரசாங்கம். 2019லேயே இது முழு செயல் வடிவம் பெற்று இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு பெரிய பங்களிப்பையும் கொடுத்துருக்கு அப்படின்னும் சொல்லலாம். இந்த திட்டத்துடைய பிரதான செயல்படுகிற நாட்களே 70 நாட்கள் தான். அதாவது 2 மாதமும் ஒரு 10 நாட்களும் கூட இருக்கலாம். 70 நாட்கள் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு இந்த செயல் திட்டம் செயல்படுத்தப்படும். ஏன்னா, அதிகப்படியான உபரி நீர் மழை காலங்களில் வெளியாகுகிற நீர் வீணாகாமல், ஆறுகளில் குளங்களில் போய் கலந்து அந்த நீர் வீணாகாமல் வயல் நிலங்களுக்கு கொண்டு போகிறதுக்கான
ஒரு திட்டத்தை தான் கனவு திட்டம். இது ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட மக்களுக்கான ஒரு பெரிய கனவு திட்டத்தை தமிழக அரசாங்கம் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்துக்கான பெயர் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. இது புரியாத நிறைய பேர் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னா என்ன அப்படின்னு தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு புரிய வைக்கிறதுக்காக நான் எளிமையாக உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன்.